வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற 2025ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிகளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும், எந்த ராசி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்ப்போம். குறிப்பா பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 4 ராசிகள் அமோகமான பலன்களை பெறப்போகின்றன. முதல் ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசி, அதற்கு பிறகு ரிஷப ராசி, அதற்கு பிறகு துலாம் ராசி, அதற்கு பிறகு மகர ராசி. முதல்ல மேஷ ராசியை பார்த்துருவோம். மேஷ ராசி பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் என்பது ஒரு நல்ல இடம், லாபஸ்தானம். ஆல்ரெடி மேஷ ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி இருப்பார். அமோகமான வியாபாரத்தில் வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி, எல்லாத்தையும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி இருப்பார். இப்போ பயிற்சியாகி வர மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு, அதாவது மீனத்துக்கு போறார். அப்ப குருவின் வீட்டுக்கு போறார். அப்ப பாத்தீங்கன்னா குருவின் வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும்போது மே மாசத்துக்கு பிறகு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 10ஆம் வீட்டுல பார்க்கும்போது அற்புதமான அனுகூலமான பலன்கள் தான் நிச்சயமாக இருக்கும். அதே வேளையில ராகு பயிற்சி ஆகி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்திற்கு வர மே மாசத்துக்கு பிறகு பயிற்சியாகி வரார். 11ஆம் இடத்துல இருக்கும்போது அமோகமான தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பலன்களாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே வேளையில 12இல் சனி பகவான் இருக்கும்போது விரய சனியாகவே செயல்பட்டாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய அதிகமான செல்வாக்கை ஏற்படுத்துவார். அதீதமான ஏற்றங்களை, அபரிமிதங்களை அள்ளி கொடுப்பார். அதனால மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு அமோகமான அற்புதமான ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகிறது என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பயிற்சியான பிறகு 6ஆம் இடத்திற்கு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு போறார். அப்போ 6ஆம் இடத்திற்கு போகும்போது அனுகூலமான பலன்களை, அற்புதமான பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார். எதிரிகள் காணாமல் போவார்கள். அதே போல குரு பயிற்சியாகி மிதுனத்திற்கு போகும்போது 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பதால் அவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் வீடு வாங்குறது, இல்ல கார் வாங்குறது, இல்லை வீடை புதுப்பிப்பது போன்ற பலன்கள். அதே மாதிரி அவர்களுடைய தசாபுக்தி ஏற்ற மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே அவர்களுடைய தசாபுக்தி ஏற்றது போல சற்று ஏற்றமான பலன்களும் குறைவான பலன்களும் மாறுபடும். அடுத்து அனுகூலமான ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பயிற்சியான பிறகு 11ஆம் இடத்திற்கு போறார். 11ஆம் இடத்திற்கு போகும்போது பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அபரிமிதமான வளர்ச்சி, தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான கல்வியில் சிறப்பதற்கான ஒரு ஆண்டாக இருக்கும். மற்றும் சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதனால வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கும் அனுகூலமான ஒரு ஆண்டாக இருக்க போகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். பயிற்சியான பிறகு 3ஆம் இடத்துக்கு போறார். அப்போ 3ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ஒரு உகந்த இடம். அதனால தொழிலில் விருத்தி, பொருளாதாரத்தில் விருத்தி, அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள், நன்மைகள் நடக்கும். அதே போல மகர ராசிக்காரர்கள் காசி யாத்திரை போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம். கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது போன்ற, இல்லைன்னா ஒரு டொனேஷன் கொடுப்பது போன்ற ஒரு புண்ணியமான காரியங்களை வரக்கூடிய ஆண்டு செய்வீர்கள். அடுத்தபடியாக சுமாராக இருக்கக்கூடிய ராசிகள் பாத்தீங்கன்னா கடகம், தனுசு, கும்பம். கடக ராசிக்கு கேட்கவே வேணாம். அஷ்டமத்து சனி போட்டு வாட்டி வதச்சி எடுத்திருக்கும். அந்த ஒரு பிரச்சனையில இருந்து வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க விடுபட்டுருவீங்க. அதே போல குரு பயிற்சி ஆன பிறகு மிதுனத்துக்கு குரு பகவான் போறார். அப்போ குரு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருப்பதால, உங்க ராசி இருக்கிறதுனால அபரிமிதமான வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தசாபுக்தி அமைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல குரு பகவான் அவருடைய பார்வையாக 5ஆம் இடத்தை துலாமை பார்ப்பதாலும், 7ஆம் இடமான தனுசை பார்ப்பதாலும், 9ஆம் இடமான கும்பராசியை பார்ப்பதாலும் அவர்களுக்கும் ஓரளவு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வரக்கூடிய காலகட்டத்துல சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாகவும், கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனியாகவும் சனி பகவான் செயல்படுவதால் சில தீய பலன்கள் ஏற்படும். அதனால் அவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டால் அந்த கெடு பலன்களிலிருந்து விடுபடலாம். உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன். அது இப்போ என்ன புதுசான ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறீங்க, இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது சேனல், அதனால என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள்.
லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி இந்த புத்தகம் பேசுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்துல வந்து நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே பணமே ஓடோடி வா, எப்படி நம்ம வந்து பணத்தை கையாளணும், அப்படி ஒரு எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்காலஜியா என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது புத்தகம் பார்த்தீங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள். அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு. யாரெல்லாம் சோர்வா இருக்காங்களோ வாழ்க்கையில வந்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். 4வது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல், இது வந்து ஒரு நாவல் பேஸ்டு, ஒரு 3 பெண்களை பத்தி ஒரு நாவல் எழுதியிருப்பேன். அனிதா, பத்மா, பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு லைஃப்ல வந்து எப்படி வந்து நம்ம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத இந்த புத்தகம் சொல்லும். அடுத்தது மேசிவ் ஹிட்டான புக் பாத்தீங்கன்னா என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனதை இயக்கி அடைவது எப்படி. இது மேசிவான ஹிட். இந்த புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல இருக்கு. இது வந்து ஹாட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் காப்பீஸ் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு, அமேசான்ல அவைலபிள் இருக்கு, இல்ல வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ல வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள். இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு. ஸோ இது வந்து எண்ணம் தானே ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து ஒரு வளமையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த புத்தகம் சொல்லும். இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குக்கு எஃப்எம்ல போய் நீங்க வந்து அங்கேயும் லாகின் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை பிளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து